ஜீ தமிழ்ல பழைய எபிசோட் தமிழால ஒரு முட்டைகோஸ் பிரியாணி அந்த சீனை பார்த்தேன். கை சும்மா இருக்கல, அதான் உடனே செய்யலான்னு ஆரம்பிச்சுட்டேன். இந்த முட்டைகோஸ் பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கு, ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதுல கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிட்டு ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த உள்ளி போட்டுக்கோங்க. உள்ளி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான ஸ்பைசஸை போட்டுக்கலாம். இதுல கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிந்தி இலை இந்த 3ம் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம எதனால ஆட் பண்ணுறோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதனால தான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உள்ளியும் இஞ்சி பூண்டு மசாலாவும் கரெக்டாக வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக விட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியை கட் பண்ணிக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோஸை சின்ன துண்டாட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். முட்டைக்கோஸ் பாதி அளவு வெந்தால் போதும், நம்ம குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுக்கும்போது வெந்துடும். அதனால தான். இப்போ தக்காளியும் வெந்தாச்சு. இதில் ஒரு கைப்பிடி நிறைய முட்டைக்கோஸை எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நிஜமா சொல்லுது, கண்டிப்பாக இது குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கும். நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணலாம். டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணும்போது டிஃபன் பாக்ஸ் காலியோட தான் வருவாங்க. இதுக்கு சைட் டிஷ் ஆட்டு உருளைக்கிழங்கு வறுவல் இதை விட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதனால தான். நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா இந்த பொரி நிலக்கடலையை பயன்படுத்திக்கலாம். மசாலா நிலக்கடலை அதை போட்டுக்கலாம். அதுவும் கொடுத்தோன்னா பிள்ளைக்கு கண்டிப்பாக சாப்பிட்டுக்கிட்டு தான் வருவாங்க. நீங்கள் கவலைப்படாமல் இந்த ரெசிபியை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ முட்டைக்கோஸ் எல்லாமே போட்டாச்சு. முட்டைக்கோஸ் போட்டுட்டு முட்டைக்கோஸ் பாதி அளவு வெந்தாலே போதும். இதுல இனி நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த அரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கோம். இந்த அரிசி இதுல போட்டுக்கிட்டு நம்ம கிளறி விட்டுக்கணும். அரிசியை நம்ம ஊற வச்சு பயன்படுத்துறதுனால அரிசி சீக்கிரமா குழையும், உதிரும், உடையும். இப்படி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அரிசியை நம்ம தம்மில் தான் வேக வைக்க போகிறோம். ஏன்னா தம்மில் வேக வைக்கும் போது இதில் ஈஸியாக மசாலா எல்லாமே அரிசியில் படியும். அதனால தான். இப்போ முட்டைக்கோசும் வெந்தாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நான் இங்கே காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் குழந்தைக்கு கொடுக்கறதுனால. நீங்கள் உங்ககிட்ட என்ன மிளகு பொடி இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுனால இங்கே நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் தண்ணி விட்டுக்கணும். நான் இங்கே 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால 1/2 கப் தண்ணி போட்டுக்கிறேன். கெட்டி தயிரும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், கெட்டி தயிரையும் யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தயிருக்கு அந்த ஸ்வீட் புளிப்பு அதில் கரெக்டாக ஈவனாக மேட்ச் ஆகிடும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு வேக விட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு விசில், அதாவது நம்ம பாஸ்மதி ரைஸை ஊற வச்சதுனால ஒரு விசிலே தாராளமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதில் உடனே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அப்போ தான் க்ளீன் பண்ணி அப்போவே நீங்கள் பயன்படுத்த இருந்தால் நீங்கள் 2 விசில் தாராளமாக வச்சு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தால், அதாவது 2 வயசு கீழே 3 வயசு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் இதில் 2 விசில் தாராளமாக வச்சு குழைய விட்டு கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு முடிப்பாங்க. இப்ப ரைஸும் போட்டாச்சு. ரைஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டு விட்டுக்கலாம். இது கரெக்டா ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் திறந்து பார்த்தா சூப்பர் சுவையில பிரியாணி ரெடி. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நீங்க குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டா பிரியாணி ரெடி. சரிம்மா, பிரியாணி ரெடி, எப்படி இருந்துச்சு அப்படின்னு தானே கேக்குறீங்க. உங்க மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த பீஸ் இல்லாத பிரியாணி ஒன்றுல அந்த பிரியாணி டேஸ்ட் தான் இருந்துச்சு. இதுல ஆனியன் ரைத்து இதை விட அட்டகாசமா இருந்துச்சு. நீங்க மறக்காம இந்த ரெசிபியை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு உங்க வீட்டு குட்டீஸுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க.